முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. ஏங்கடா விடுங்கடா. இல்லன்னு அப்போ கூப்பிட்டே எப்போ இல்ல பேசாம தூங்குங்கள. இல்லன்னு அப்பாவை கூப்பிட்டே எப்போ எப்போ என்னடா டேய் மாப்பிள்ளைங்கடா பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்தேன். தூங்கிட்டாவளா என்னன்னு தெரியல. அவர் வீட்டுல ஒரு பாடு படுத்தாம எங்கடா தூங்குவாரு. அத்தி காதுல ரத்தமே எனக்கு வந்துட்டு நாலாம் மாமா கண்ணுல பற்றவே மாட்டேன்ல. கச்சா பீஸ்ல வந்து பெரிய பாடு படுத்திருப்பாரு போலுக்கு. பாடுபடுத்தினாரா படாத பாடுபடுத்திட்டாரு. ஏசாமி அப்படி மாமா படாத பாடுபடுத்துற அளவுக்கு நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கொள்கை பரப்பு செயலரோட டிஸ்கஸ்ல இருந்திருப்பான் அப்படிதானே? டேய் தம்பின்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிடா. நான்லாம் எவளையும் பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல சும்மா எதுக்கு மாமா உனக்கு பாடம் எடுக்க போறா சொல்லுங்க பாப்போம். ஏதோ டிஸ்கஸ்ல இருந்திருப்பீங்களா இருக்கும். ஏண்டா என்ன இப்ப அங்க இருந்து அப்படி சாடி என்கிட்ட வரீங்களோ? ஆமாடா நான் மொட்டை மாடிக்கு தூக்கம் வந்தோம்ல எனக்கு தேவைதான். உண்மை சொல்லுன. டேய் அவன் அதுக்கு சரிப்பட்டு வர வேண்டாம்டா. பாருங்கப்பா. இல்லப்பா மாமா ரொம்ப நேரம் பாடம் எடுத்திருக்காரு அதான். இல்லட்டா மட்டும் அவருக்கு பாடமே எடுக்க தெரியாது. நாளா 22 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பட்ட பாடு இருக்கு பாரு. சத்தியமா சொல்லுதேன் அவர் இங்க வாராருன்னு தெரிஞ்சுட்டா போதும். நாளா வீட்டுல இருக்க மாட்டேனே. என் தங்கச்சி பொம்மிமா கூட கேப்பா ஏன் மண்ணே நான் வரண்டம்லாம் வீட்டுல இருக்க மாட்டேங்கேன்னு. அவகிட்ட சொல்லவா முடியும்? ஓ புதுசுனால்தான் நான் தலைதறிக்க ஓடுதேன்னு. அப்பா அத்தை எப்படிப்பா சமாளிச்சாங்க? அவ ரொம்ப கட்டன் ரைட்டா இருப்பா. இல்லப்பா என்னதான் கட்டன் ரைட்டா இருந்தாலும் மாமா கிட்ட செல்லுபடியா இருக்காத. ஏய் இவர் பேச்சு மட்டும் இல்ல வாலி வயசுல சேட்டிங் நல்லா பண்ணுவாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா கிங்ஸ் ஆர்வமா கேட்கறான் பாத்தியா? இல்லப்பா இந்த பையன் வெறும் டவுன் பீஸ் அதான் கேட்க. ஏய் சத்தியமா சொல்றேன்டா காது சட்டையில இந்த மனுஷனை அடிச்சுக்கவே முடியாது. என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? ஏய் சத்தியமா தான்டா. எத்தனை நாள் செவரேரி குச்சி வீட்டுக்கு வந்தா தெரியுமா? செவரேரி குச்சி வந்தாரா? ஆமா பேசி முடிக்கல. தங்கச்சி இவருக்கு ஓகே சொல்லல. அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு செவரேரி குதிச்சு வந்தாரு. நீங்க எல்லாம் விட்டா வச்சுங்க. அப்படி இல்லடா தங்கச்சி விருப்பம் இல்லாம ஒருத்தர் செவரேரி குதிக்க முடியாது. தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவள் தேச ஒரு கருத்தை முடிவு பண்ண மாட்டா. ஆழமா யோசிச்சுதான் முடிவு எடுப்பா. அது வரைக்கும் இந்த மன்னனுக்கு பொறுப்ப முடியல. செவரேரி குதிச்சுட்டாரு. இப்போ நீங்க ஒண்ணும் பண்ணல. டேய் குதிச்ச மனுஷன் சும்மாவே இருக்கல. என்னப்பா சொல்றீங்க? டேய் அவள் காது சட்டையில இறங்கிட்டாரு. தங்கச்சி எடுத்தா பாரு ஒரு ஓட்டம். போட்டு இருக்கீங்க அவர் இருக்காரு ஒரு இன்கம் கொடுக்க மாட்டீங்க. ஏண்டா மாணிக்கம் ஒன்னையும் அவர் விட்டு வைக்கல. வேண்டாம் இந்த மாணிக்கங்க பேரே எனக்கு வேண்டாம். அந்த மாணிக்கங்க பேரை வச்சுதான் என்ன இவ்வளவு நேரமா ரத்தம் வர வரைக்கும் பேசியிருக்காரு. நான் பாட்டுக்கு ஜீப்பை விட்டுட்டு அப்படியே போயிருப்பேன்ல. அவர் இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? நீ வருவா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ 3 மணிக்கு தானே வருவ. தூட்டி முடிஞ்சது வந்துட்டேன். தண்ணி அடிச்சுட்டு இங்க வந்து ரகலை பண்ணணும்னு வந்தாரு. வந்தவரும் மட்டையிட்டாரு. சோப்பா ஆள் ஒண்ணு தண்ணி எடுத்த மாதிரி தெரியலையே. அப்படி குளிச்சட்டி வரைக்கும் விட்டுருக்கோம். குளிச்சட்டி வரைக்கும் விட்டுருக்கீங்களோ? பின்ன அவர் எங்களை படுத்தின பாடு இருக்கு பாரு. அப்பா அப்ப நான் லேட்டா வந்திருக்கேன். அப்போ கவின சரவணி வீட்டு விட்டு ஓடி போனோம்தான். அதுச்சேடா உனக்கு ஒரு தாய் மாமனாச்சா உனமெல்லாம் பாசமா தானே இருப்பாரு. இந்த கொடுத்து வந்து உட்காந்துருக்கோம்ல. என்ன உங்க பேரை சொன்னாலே அவருக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது. உங்க குடும்பத்து பேரை சொல்லியே தான் என்ன திட்டினாரு. அந்த இந்தடி பயில சேர்ந்துட்டல நீ உருப்பட மாட்ட. இந்த அடித்தடி பயில சேர்ந்துல நீ உருப்படவே மாட்ட. அப்படித்தானே அர்த்தம். இல்ல நாங்க அவர் அப்படி என்ன பண்ணிட்டோம்? என்னமோ பெருசா பண்ணிருக்கிய சும்மா எதுக்கு திட்ட போறாரு? மாணிக்கம் தாய் மாமனோட பாசம் பொங்கிட்டு வருது. கோத்த கிளப்பிட்டு போறாதீங்க. காதுல ரத்தமே வந்து போச்சு அவர் பேசுன பேச்சுல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பொம்மி மாத்த ரொம்ப புத்திசாலின்னு நீங்க சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி? அது அந்த மாணிக்கம் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இல்ல நிஜமாவே உங்க அத்தை புத்திசாலி தானே? மாணிக்கம் இல்ல கேட்டேன். இசைய வச்சு தெரிஞ்சுக்க வேண்டாமாடா. நான் இவன் இருந்ததை மறந்துட்டேன். டேய் இசை மாதிரி ரொம்ப புத்திசாலி தான்டா. அது நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே இசை தானே? இல்ல இசைதான் இவர் தான் இசைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் எதுக்கு? ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல. இது கோப்பட்டோன்னா இல்லன்னா ஆயிமாங்க. அதெல்லாம் பார்க்காமலே தெரியுது. இப்பேற்பட்ட வீர சூரனுக்கு அண்ணன்னு பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்.
எனக்கு அப்படியே இசையே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. சரிடா சரிடா, கிங்ஸி மனசும் வேதனைப்படும்யா. வேதனைடா, நமக்கு காலில் ரத்தமே வருது. அவள் இப்படிதான், டே மாணிக்கம் நான் சொல்ல தண்ட சரி அப்படின்பா. அச்சு பேசினாம பேசினாருன்னு, அச்சு புரளாம மனுஷன் பேசினாருன்னு. அது சென்ன மாணிக்கம் ஒரே மாதிரி பேசலாம், ஒரே வார்த்தையோட பேச முடியும். இப்போ தனக்கு அடி வச்சு அப்படி புள்ளி கரைக்குமே, எனக்கு எங்க கரைக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? கிங்ஸு இல்லையா, எனக்கு என்ன, நான் பாட்டுல கேசல உட்காந்துருக்கேன். இல்லடா நீ பயந்து மாதிரி தானே உட்காந்துருக்க. இல்ல நான் ஒண்ணும் பயப்படல, நான் எதுக்கு பயப்படணும்? ஏய் கிங்ஸ்லி, உனக்கு கெட்டி கொடுத்தா உன் மாமனாரும் கூட இருப்பாரு உனக்கு. ஓட்டுங்கடா ஓட்டுங்க. அதிர்ஷ்டக்காரு என் மாமனாருக்கு என்ன குறை? என்ன கொஞ்சம் பேசுவாரு அவ்வளவுதான். கொஞ்சம் பேசுவாரா? காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசுவாரு. பேசவே செய்யாத ஒருத்தனுக்கு பேசியே சாகடிக்கிற பொண்டாட்டியும் மாமனாரும் நல்ல காம்பினேஷன்டா. செமன புரியுதுடா, அவங்க வீடு ஒரு பல்கலைக்கழகமா இருக்கும்டா. விடுங்கடா அவனு. கிங்ஸி வீட்டுக்குள்ள நுழையும் போது இது கிங்ஸி வீடு தான் தெரிஞ்சிடும். அப்படிதான்டா கிங்ஸின்னு. நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவேன் பாத்தீங்களா? என் மாமனார் கூட நீங்களே இருக்கணும். நான் இப்பவும் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன். டே கிங்ஸனே, எனக்கு இங்க ரொம்ப குளிர்ந்து நான் கீழே போறேன்டா. கடந்து பொழுக்குடா. அஞ்சா சிங்கம் மாமன்ன எங்க ஜானன் என் கூட இருப்பாருடா. என் பொண்ணு கூட இருந்துடலாம், அவ பேசிக்கிட்டு இருந்தா மணிக்கணக்கில் கேட்கலாம். என்ன மாமா தான், மாமாக்கு என்ன, மாமா கூட இருக்கிறதெல்லாம் கொடுத்து வைக்கணும்டா. ஆமாடா, எனக்கு தூக்கு தூக்கமா வருதுடா. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாடா போட்ட. அது சரிடா, இப்ப அவர் சத்தமே கண்ணு தூங்கிட்டாரு. அப்படி தூங்கினாரா? கீழே பொம்பளைங்க கிட்ட குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல நேரம் ராணிய தூங்க வச்சுட்டு வந்தேன். ஆமா, இந்த இடித்தடி பயில இருக்கான பாரு, ரவுடி பயில மனசுல இருக்கதெல்லாம் பேசுதில்ல, அப்படி மனசுல இருக்கதெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கீல. அத்திய மாமியார் கேட்டவன என்னத்துக்கு ஆவறது? எப்பா மத்த நல்லா எழுப்புனாலும் எந்திக்க மாட்டா. இன்னைக்கு எதுக்கு எந்திரிச்சு வந்தா? என்னங்க மாதவன் தம்பி வந்து சாப்பிடுங்களே. ஆமா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், அப்புறம் நிறைய நேரம் பேச முடியும். கரெக்டா சொன்ன பத்துக்க. இன்னைக்கு இங்க எந்த உரண்டை இழுத்துட்டு வர போறாளோ தெரியல ராணி. ஏடி ராணி தூங்கலையா? அது அப்படித்தான், நீங்க சொல்லுங்கப்பா. அப்புறம் இவன் அரசியல்வாதியம், அவன் கட்சிக்கு கொள்கையே கிடையாது. நீங்க வேற கட்சியே கிடையாது. கட்சியே இல்லாம கட்சி நடத்திக்கிட்டு இருக்காவ நீங்க வேற. நீ என்னமா சொல்லுத? ஆமா, அவி கட்சிக்குன்னு ஒரு சின்ன உண்டாங்க, இல்ல அவி கட்சிக்கு ஒரு பேர் இருக்காங்க. நீங்க வேற அதுக்குள்ள கொள்கைக்கு போயிட்டீல, அது ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காவ. அத்த அவளை யார்கிட்ட எழுப்புறது? கட்சியே கிடையாதா? அது கட்சி ஆபீஸ் கிடையாது. ஊர்ல விட்டு கட்சில நிப்பாவ, அது இவிய தைவல நிப்பாவ. இவிய யார கை காட்டுதாவளோ அவிய தான் ஜெயிக்க முடியும். அரசியல் கூட அடித்தடியா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, அடியாளி யார் அப்ளை பண்ணான்னு சொல்லுங்களே. இந்த முரட்டு பையன் தானே அந்த, அது குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருப்பானே. அது கரெக்ட் சொன்னியே, யா புருஷன்னா. என்ன பேரு சொன்னியே? குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருப்பானே, இத்தா தண்டில இத்தா உயரத்துல இருப்பானே. அத்தனை கரெக்ட்டா சொல்லிட்டியா? அவியதான் கட்சி நடத்துறவல்ல, அது இயலக்க புருஷே. பாவம், அப்பாவி பிள்ளையா இருக்குது. எக்க நீங்க அப்பாவியா? இது தெரியாம சொல்லுதவ. பல்ல உடைச்சு கையில தந்துறேன் பாத்துக்க. அவிய கிடக்காவப்பா, அவிய எப்பவுமே என்ன அப்படியே திட்டுவாவ. ஏமா, நீங்க வாக்கப்படுறதுக்கு ஒரு குடும்பமே கிடைக்கல? இல்ல இவெல்லாம் மனுஷ பயிலுன்னு கேட்க. மீசிய முறுக்கி விட்டுட்டு அழுதானுங்க. ரவுடி பயிலுங்கம்மா, ரவுடி பயிலுங்க. ஆனா நீங்க ஏன் மனசுல கதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிய தெரியுமா? ஆமா, நீங்க எல்லாம் ஒரே கணக்குல வரீங்களா? எப்படி எப்படி எல்லாம் இசையாலதான்? இசையாலையா? இந்த இருக்கவள ஜபாக்கா, இவில இசையோ சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, நான் இவிய கூட தான் வீடு கட்டலாம் விளையாடுவேன். ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம், நான் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லலாம். அப்படி நாங்களா இன்னைக்கு இங்க மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன மாறதுக்கு காரணமே இசைதான். நீங்க வேற. இசையா? அவ ஒருத்தி மட்டும் தான் காரணம். இந்த இருக்கவள அப்பாவி மாதிரி அவியக்கா, அவி அப்பாவி எல்லாம் கிடையாது. அவில இன்ஜினியர் தான். வேலை கேட்டு தான் வந்தாவ. நான் சான் மாமா ஸ்டேட்டுக்கு. அவன் எப்பேற்பட்டவனு எனக்கு தான் தெரியும். அவியக்காக்கு தெரியும். நம்ம இசையில அவதான். வாங்களே அபியம்மா, ஒரு சின்ன ரோல் தான், நடிச்சு கொடுத்துட்டு உடனே போயிடலாம். நீங்க நடிச்சா மட்டும் போதும்னு சொல்லியிருக்கா.
அப்படி ஜான் மாமாக்கு பொண்டாட்டி ஆயிட்டாவ. ஒரு நிமிஷம் தான் நடிக்க கூப்பிடுவா, நிரந்தரமா இங்கே தங்க வச்சிருவா. என்னைய கூட அப்படித்தான். ஆமா, சின்ன கெஸ்ட் ரோல் தான். ஜூஸ் காப்பி எல்லாம் தருவாவேன்னு சொன்னா. சரி, நம்மளும் தெரியல வீட்டு கட்டி தானே விளையாண்டுட்டு கிடக்கும், அங்க போன ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தரவலாமே நம்பி போனேன். சரி, இந்த துறை மாமாக்கு என்ன கட்டி வச்சுட்டல்ல. ஹாப்பி, நான் பெத்த போய உள்ள என்னென்ன வரலாம் பார்த்து வச்சிருக்கு. அப்புறம் ஜபாக்கா அவிலே தான் வந்தாவ. ஆனா இசை ஃப்ரெண்ட். இசை இல்லாம ஜபாக்கா இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் இலக்கா இசையோட அக்கா. அக்கா நான் இருக்கிறதா உனக்கு சொர்க்கம்னு இந்த இங்க கூட்டிட்டு வந்துட்டா. இசிப்பூலதான் இல்லத்துக்கும் காரணம் வந்திருக்கா. ஆனா நாங்களாவே எப்படியோ வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களே. ஆனா இங்க ஒருத்தி நான் இங்க வந்தேன் ஆவேன்னு ஒத்த கால்ல நிக்கா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த பொண்ணா? கரெக்டா சொன்னீங்க. அவளுக்குலாம் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கீங்கன்னு தப்பிக்கிறதுக்கு போக மாட்டாளே. ஆகா, சாரணத்தான் கல்யாணம் பண்ணேன்னு ஒத்த கால்ல நிக்கா. அப்படி அந்த சாரன் பையன்கிட்ட என்ன பிடிச்சதா உங்களுக்கு? அந்த அளவு தான் எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அத்தி அவனை பார்த்தாலே பயமா இருக்கும் பாத்துக்கங்க. கரெக்டா சொல்ல பாத்துக்க நீ. நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். நீங்களே பாருங்களேன், இந்த சாரன் பேல எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மனுஷ பேய் மாதிரி இருக்கா. அவன் இந்த குடும்பத்துல பிறந்ததே எனக்கு தெரியாதுன்னா பாத்துக்கேன். அப்படி என்ன சொல்றியா? அவன் இந்த குடும்பத்துல பிறந்ததே எனக்கு தெரியாது. வாக்கியக்காண்டி சொல்லவே இல்லையே. தம்பி வாங்க சாப்பிடுங்களேன். ஆமாப்பா, நம்ம சாப்பிட்டுட்டே சித்த பேசுவோமே. இந்த இடுதடி பயில வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். பரவாயில்லப்பா, சாப்பிடுங்கப்பா. நீங்கெல்லாம் அப்பா அப்பா நீ என் மேல பாசம் கட்டது இல்ல. உங்களை எதுக்கு நான் தண்டிக்கணும்? ஆமா ஆமா ஆமா. நீங்களே என் புள்ளில் மாதிரி புள்ளையார தண்டிக்க முடியுமா? அப்பவா ஆசையா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுதீங்க. நான் வேண்டான்னு வீம்புல பொண்ணு வச்சுக்க. உங்க மனசெல்லாம் கஷ்டப்படாது. டைமா கஷ்டப்படும்பா. நான் சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டதானே நான் சாப்பிட முடியும். ஏமா? அது முறை கிடையாதுல்ல. ஐயோ, இதுல என்னமா இருக்குது? சரி, ஒரு 3 இட்லி போதும். சரிங்கப்பா. ஐயம்மா வா, எல்லாம் வச்சு முடிச்சுட்டேக்கா. எடுத்து மட்டும் தான் வைக்கணும். இவ்வளவு கொன உள்ள பிள்ளைங்களா இருக்கீங்க. சே, இங்க வந்து இப்படி வாக்குப்பட்டுட்டீங்களேமா. இனி ஃபீல் பண்ணி என்னப்பா பண்ண முடியும்? என்ன ரிட்டர்ன் அப்படியாவா போக முடியும்? இல்ல எங்க மாமியாவே எங்களை போக விட்டுருவாங்களா? விட்டவே மாட்டாவல. பாக்கியக்கா ஃபுல்லா அது வீட்டுல தானே இருப்பாவ. அத்தடி என்ன சொல்றிய? அத்தி எனக்கு காப்பு வச்சு தர. மகத்தவன் தம்பி சாப்பிடுங்களே. இருங்கத்தே, இப்போ நீங்க சொல்லுங்களே. அதான் ஐயா மச்சனரி, ஓ மாமனாரே. அது தங்கமானவிலாச்சே. தங்கமானவிலா? சொக்க தங்கம்பா. நம்பிட்டனி. ஆமா. இல்லவே இல்ல. இந்த வீட்டு போயெல்லாம் மறுபடி கத்தி எடுக்கிறதுக்கு காரணமே அவர்தான். இப்போ என்ன சொல்றிய? மகத்தவன் தம்பி சாப்பிட வாங்களே. என்ன பாத்துட்டு சாப்பாடு எடுத்து வைங்க. இல்லத்தே, சொல்லி முழுசா முடிக்கட்டும். அந்த பாட்டுல சொல்லிட்டு போட்டு நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்கட்டி. என்னப்பா சொல்லுறிய? இந்த ஊர்ல மட்ட கடையெல்லாம் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணாரு பாரு. கலவரமா? கலவர பூமியா மாத்தி வச்சுட்டு போயிட்டாரு. சேட்டை ஓவரா இருக்கும். அது உண்மைதான், அது ரொம்ப உண்மைதான். ஊம குசும்பு வேலை ரொம்ப பாப்பாரு. சொல்லிட்டீல. ரவுடித்தனம் இருக்கும், காதல் சட்டி ஏகப்பட்டது உண்டு. இது எனக்கு தெரியாதா? இந்த பாக்கி அக்கா கூட அப்பப்ப கோழிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்கள. அப்ப நீங்க அதுக்குத்தான் கோச்சிட்டு போனீல? இல்லையா? இன்னில இருந்து என் தூக்கம் போச்சதே. அப்பாக்கு புள்ள தப்பாம இருக்குதுவே. இல்ல, இதுக்கு மேல நான் கதை கேட்கல. அப்பமெல்லாம் ஊர்ல ஒரு பொங்கல் அப்படியே லாந்தாத. இப்ப கூட லாந்தாதே. எப்படி லாந்தோம்? இவங்க இருக்க ஊர்ல எந்த பிள்ளை லாந்தோம்? ஆனா ஒண்ணுமா, அத்தனையும் தாண்டி நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்திய பாருங்க, அதுதான் எனக்கு ஜீர்ணிக்கவே மாட்டேங்குது. விடுங்கப்பா, இனி ஃபீல் பண்ணி என்னப்பா பண்ண முடியும்? எல்லாம் இசையை சொல்லணும். நீ அம்மா ஒரு ஜூஸுக்காக ஆசைப்பட்டு போன. ரொம்ப அப்பாவி பிள்ளையா இருக்கியம்மா. நீங்க வேறையா என்ன ஆள வச்சிட்டு இருக்கிய? நான் ரொம்ப அப்பாவிதான். அநியாயத்துக்கு ஒரு ஜூஸ் கொடுத்து உன்னை இந்த செரிக்குள்ள தள்ளிட்டானுங்களே. இசை தள்ளி விட்டுட்டா. ஏமா, அதான் நீ வெளியில சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருந்தியே, அப்படியே விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதானே? ஒரு ஜூஸ் கேட்டா எங்க கடையில கூட வாங்கி குடிச்சிருக்கலாம். இப்படி போய் ஆனா ஒண்ணுப்பா, அன்னைக்கு மட்டும் நான் அந்த இன்றைக்கு மட்டும் போகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துறப்பையுள்ள யாருன்னே எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். ஆமாப்பா, ஒரு ஜூஸுக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே க்ளோஸ் ஆனது மட்டும் தான் மிச்சம். உனக்கு நான் விடுதலை வாங்கி தரேமா. எப்பா, நீங்க என்னத்தா எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாலும் இந்த இசை தோலை மறுபடியும் எங்களுக்கு வந்து தள்ளிரும். என்ன எல்லாத்துக்கும் இசை போலதான் இருக்குது. எப்படின்னு கேக்கல? இந்த அக்கால அடியக்கா கோவிச்சிட்டு போனாவே போய் எழுதிட்டு வருதல்ல. மகிமாவை இந்த வீட்டு விட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அத்தனை பண்ணி வச்சிருக்கல்ல. அது அக்கா போவே மாட்டாவல. உங்களுக்கெல்லாம் அநியாயம் நடந்திருக்குமா? அநியாயமெல்லாம் இல்ல. இல்லமா, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் அநியாயம் நடந்திருக்குது. உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டை விடுதலை வாங்கி தர வேண்டியது என் முத வேலை.
நாளைக்கே கோர்ட்ல கேஸ் போடுறேன். நாளைக்கே கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களெல்லாம் இங்க இருந்து விடுதலை ஆகி இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகல, நான் மகாதேவனே இல்ல. அவ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காவ. போங்கடி. இன்னும் ஒரு நாள் மகாதேவன் இங்க இருந்தவ சத்தியமா சொல்லுத வீடு 2 பட்டுரும். இப்பமே இதெல்லாம் ஒரு கச்சா மாறிட்டாளுக. என் மகிமா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்தாயே. சரிங்கக்கா. இருங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் இருந்து மெதுவா பேசுவோம். சரியாப்பா? இல்லம்மா, நான் சீக்கிரம் கிளம்பணும். காலையிலே போய் கேஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. உங்களெல்லாம் இங்க இருந்து விடுதலைக்கு போற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். பாக்கியோ, ஐயோ, உங்களுக்கு இந்த வீட்டு பயில பத்தி சரியா தெரியல. இங்க பார், இந்த ரவுடிகளுக்குலாம் நான் பயப்படவே மாட்டேன். கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்குது. அந்த சட்டமே இவனுக்கு கீழே தானே இருக்குது. ஆமாப்பா, சட்டம் கோர்ட்டு கேஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பாத்துக்கங்களே. அராஜகம், அக்கிரமம். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போங்கப்பா, கண்கொள்ளாத காட்சியை பார்க்கலாம். ஏமா? அங்கதான் கிரிக்கெட்டே எல்லா பயிலும் நாடுவானுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனே? போலீஸ் ஸ்டேஷன் ஜீப்பே இந்த வீட்ல தான் நிக்குது. அப்பா, போலீஸ் இவங்க தான், ரவுடிகளே இவங்க தான். நீங்களாம் லேஸ்ல போய் யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. டிவி காதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துரும், முடிச்சிருவாங்க ஜோலிய. என்னமா சொல்ற? எப்போ சாக்கா வரீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பாருங்க உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துரும். இவிய நல்ல வீலா இல்ல கெட்ட வீலா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அப்புறம் பாருங்களே, நீங்க என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியாது, குழப்பி விட்டுறாவ. என் கதையில அப்படியே போய்கிட்டு இருக்குப்பா. இங்க போட்டு கேஸ் இல்லட்டா என்ன, பக்கத்து ஊர் இருக்குல்ல. ஐயப்பா, 8 பட்டியும் இவங்க கண்ட்ரோல் தான். அக்கிரமம். அஞ்சல் கலர் யாருன்னு கேளுங்களேன். இந்த சானா கிங்ஸி மாமா. அவங்கிட்ட நீதி நேர்மை ஒரு மண்ணும் கிடையாது. அவரு பஞ்சாயத்து தலைவர். ஆமா மாமா, இதெல்லாம் இருந்தா பஞ்சாயத்து தலைவரா இருக்க முடியாதுல்ல. எப்போ நீங்க வேற உலகத்துக்கு வந்து நினைச்சுக்கிடுங்க. அப்படிதான் இவன் துவானும். அப்படி புரியாத புதிராவே இருக்கும் இந்த ஊரு. என்னடா நீங்க யோசிக்க கூட முடியாது, யோசிக்கிறத கூட விட்ட மாட்டாத. இங்க வாயே. ஐயோ, இவ வேற கூட்டி சேர்ந்தால. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. இசி கட்டி சொல்லிடாதீங்க. ஏன்? கக்கப்பு கக்க படிச்சிருப்பா. இல்லம்மா, நீ ரொம்ப அதி புத்திசாலியா இருக்க. அப்படிலாம் இல்லப்பா. ஐயோ இல்லம்மா, நீ அதி புத்திசாலியா தான் இருக்க. கேட்க நல்லதா இருக்குது, சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா ஒத்துக்க முடியாதே. ஏன்? ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. இல்லம்மா, நீ ரொம்ப புத்திசாலி. உனக்குள்ள இருக்கிற வீரத்தையும் வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அப்ப நான் வெளியில கொண்டுட்டு வரேன். என்ன சொல்லுதிய? எஸ், உனக்குள்ள இருக்கிற வீரம் வேகம் எல்லாத்தையும் அப்ப வெளியில கொண்டுட்டு வரேன். காமெடியா போயிருப்பா. இல்லம்மா, அப்ப பாத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் சரிப்பட்டு வர மாட்டேன்ப்பா. இல்லம்மா, உனக்குள்ள ஒரு வீரம் இருக்குது, உனக்கு தெரியல. மறுபடியும் சொல்றேன்ப்பா, இசைக்கு தெரியாம பாத்துக்கிடுங்கப்பா. கக்கன்னு சரிப்பாப்பா. இவ்வளவு பாவி பிள்ளைக்கு அந்த துறை போயலா என்னால ஏத்துக்கவே முடியல, சீர்மிக்கவே முடியல. இல்ல, என்னால முடியல. என்னாலையும் அப்படித்தான்ப்பா. இங்க பார், உன்ன ஒரு புரட்சி பொண்ணா நான் உருவாக்குறேன். இந்த வீட்டுக்கு பெண்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ தான் விடுதலை வாங்கி கொடுக்க போற. உன் புத்திசாலித்தனத்தை வச்சே, உன் பேச்ச வச்சே இந்த வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை நான் வாங்கி கொடுக்க. ஐயோ அப்பா, எனக்கு சுதந்திரமே இவ்வளவு கிட்ட இருந்தா வேணும். இந்த உட்கார்ந்து கலைச்சப்பா அக்கா. என்னமா சொல்ற? இருங்க, இங்க பேசினா மாட்டிக்கிடுவோம். நம்ம அப்படி ஓரமா போயிருவோம். என்னமா சொல்ற? இந்த வீட்டு வில்லி யாரு தெரியுமா? இல்ல, பொம்பளை தாதா யாரு தெரியுமா? ஜபாக்கா தான். இவிய கிட்ட இருந்தே எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. இத நான் போய் சுதந்திரத்தை இழுக்கு வாங்கி கொடுக்க போறேனாக்கோ. என்னப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இசைக்கு தெரியாம பாத்துக்கிடுங்கப்பா. கக்க சரிப்பா. என்னமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? பொம்பளை தாதா இந்த வீட்டு ஆம்பளைக்கு சரிசமமா கத்தி தூக்குறவ இவதான் பொம்பளை தாதா. நீங்க சொன்னீங்களே இடித்தடி பயில, அத்தனை இடித்தடி பயிர்களுக்கும் இந்த செவ்வால ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேளுங்க. ஏமா? அவனுக்கு சண்டைன்னு தான் சொல்லிருக்கணும். அவனை விட்டுறீங்கடா. இந்த செம்பிளிங்க கோட்டையில அவனுக்கு தலையே இருக்க கூடாது, அவனை மூச்சு காத்து கூட இருக்க கூடாதுன்னு வெறியேத்துறதே செவ்வாக்காதான். பொம்பளை தாதா குடும்ப விசுவாசி. அதனால வீட்டுல கத்தனை இடித்தடி பயலுக்கும் பிடிக்கும்னு பாத்துக்கங்களேன். இவத்தான் ஒரிஜினல் மருமவளாம். ஓ. ஆனா ஒண்ணுப்பா, இவதான் இசைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் இல்லாமல் இவள் இல்லை, இவள் இல்லாமல் அவள் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி ஒரு அன்னுன்யம். எப்படி? அதான் எனக்கும் தெரியாது. இசைக்கு ஒண்ணுனா கத்தி தூக்கிடுவாவ. கத்தி தூக்கிறது கஞ்ச மண்டா படுக்க. நான் அதனால டம்மி பீஸ் ஆயிட்டேன்பா.
நான் சொல்லுமா உன்கிட்ட இருக்க வீரத்துக்கும் வேகத்துக்கும். இப்போ கத்தி சொல்லிடாதீங்க, பைசைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் கக்க பண்ணி சிரிச்சு விடுவா. சரிமா, அங்க ஒரு பொண்ணு வந்து இருந்து வச்சட்லயே உட்கார்ந்து கையா. அவளுக்கும் சாணு மாமாக்கு சண்டை. வீட்டுக்கதே பூரு புட்டு வச்சுட்டா. மகாதேவன் இத்தனையும் உள் வாங்கிட்டு அடுத்த மக்க போற ஆரம்பிப்பா. ஐயோ முடியாதே. நீ என்னமா சொல்ற? சண்டைன்னு சரியான சண்டை. ரெண்டு பேரும் பேச மாட்டாங்களோ? பேச்சு வார்த்தைலாம் இருக்கும், ஆனாலும் என்னமோ தெரியல, ரெண்டு பேருக்கும் சண்டை. மாமா என்கிட்ட பேச மாட்டாவ. ஓ, விஷயம் அப்படி போகுதா? அப்புறம் சொல்றால கூட இல்ல. அந்த சாரன் பைய கவின் பைய ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுவ இசைக்காக. ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணுங்க. அது செம்பலிங்கம் கோட்டையா இல்லது இந்த அரசாங்கத்தோட கோட்டையான்னு முடிவு பண்ணணும். மேல இருந்து பிரஷர் அந்த ஊர் முழுக்க கிட்டத்தட்ட 8 பட்டியும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. மேல இருந்து பிரஷருக்கு மேல பிரஷர். ஊருக்குள்ள மத்த ஜனங்க யாரும் உள்ள போக முடியல. சொல்ல போனா ஊர் முழுக்கவே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சார், ஊர் முழுக்கன்னு இல்ல சார், அந்த ஊரே அவங்க பேர்ல தான் இருக்குது. ஆமா, அந்த காலத்துல அவங்க கொடி கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஊர் முழுக்கன்னு இல்ல, அந்த இடம் முழுக்க அவங்களுக்குள்ளது. உழைப்புக்காகவும் அங்க இருந்து போனவங்க அந்த ஊர்ல குடியேறி இருக்காங்க. அப்புறம் குடியேறினவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலங்களை வாரி வழங்கியிருக்காங்க. அப்படியே ஒரு உலகத்தை உருவாக்கி அதை அவங்க கோட்டையில உருவாக்கிக்கிட்டாங்க. சார், இத நமக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க இடம் அவங்க மக்களை உருவாக்கி இருக்காங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? வரது எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டானுங்க சுங்க வரிங்க பேர்ல. சார், அவங்க மண்ணு அவங்க உருவாக்குன இடம், அவங்க அந்த நிலங்களை வாரி வழங்கியிருக்காங்க. இதை எப்படி சார் அவங்க நமக்கு தருவாங்க? அதனால நம்ம அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம். ஷாப்பு, சின்ன சின்ன பெட்டி கடை வரைக்கும் அவனுங்க கண்ட்ரோல்ல இருக்குது. ஸ்கூலு, காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அவங்க கைவசம். இப்படி தலைமுறையா அவங்க மட்டுமே கொடி கட்டி பிறந்தா அரசாங்கத்துக்கு என்ன லாபம்? அது மட்டும் இல்ல, அங்க தேர்தல் நடத்தினாலும் அவங்க யார கை காட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்கள தொட முடியாது போலுக்க. அதுக்குத்தான் ஸ்பெஷல் டீம் உங்களால வர வச்சிருக்கேன். ஆமா, மீதி லோன்ல எங்க? சார், அவங்க ஆல்ரெடி ஊருக்குள்ள போயிட்டாங்க சார். அப்படி எல்லாம் அவங்க ஊருக்குள்ள போக முடியாது. கொன்னு புதைச்சிட்டு பிறந்ததுக்கான அடையாளமா இல்லாம ஆக்கிடுவானுங்க. செம்பலிங்கம் கோட்டை. யார் சார் அந்த செம்பலிங்கம்? இளவரசர், மன்னன், கோடீஸ்வரர். அந்த காலத்திலே கோடி கோடியா பணத்துல புரண்டவர். சொந்தமா ஒரு ஊரை உருவாக்கினாரு. அதுல மக்களை வாழ வச்சாரு. மக்கள் அவங்க தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாளடி தான் மக்களை பத்தி தெரியுமா? நன்மை செஞ்சவனையே தூக்கி வீசினாங்க. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியும்னு அந்த மாமன்னனையே தூக்கி எறிஞ்சாங்க. அதனால வந்த விளைவுதான் இந்த ரவுடி பையங்க கூட்டம். யாருடா தூக்கி எறிஞ்சிங்க? எங்க தாத்தாவியானு கோடி கட்டி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க தாத்தா நல்லதே செஞ்சு தோத்து போனவரு. தோத்த இடத்துதான் ஜெயிப்போன்னு வைராக்கியமா அதே இடத்துல ரவுடித்தனம் பண்ணி மேல வந்துட்டானுங்க. சொல்ல போனா செம்பலிங்க ஐயா கிட்ட இருந்த சொத்து மதிப்பை விட இப்ப இவங்க கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு தான் அதிகம். ஆனா எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. ஏன்னா ஊரே அவருக்கு சொத்து தான். அவனுக்கு பயப்படாதவனும் எவனும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் இவங்க கிட்ட அடையாளம் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலுக்கு ரவுடித்தனம், இங்க இருந்து ஆள் சப்ளை பண்றது, ரவுடிகளை உருவாக்குறது, இவனுங்களை பார்த்து உலகமே பயந்துதான் இருக்குது. ஆனா இவங்க ஒரு கிராமத்துல எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா சிம்பிளா ஒரு வாழ்க்கை வாழ்வானுங்க. ஆனா உண்மையில அது கிடையாது. அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பேரு புகழ் இல்லாத நாடே கிடையாது. அவங்களை பத்தி தெரியாத நாடே கிடையாது. ஆனா கிராமத்துல ஒரு சின்ன பைப் பண்ணி தூக்கிட்டு சுத்துவானுங்க. ஊருக்குள்ள ஒரு பேரு, வெளியில ஒரு பேர் அவனுங்களுக்கு. புரியல சார்? ஊருக்குள்ள தாஜானு கிங்ஸின் தோரன்னு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல அவனுங்களுக்கு பேரு வேற. சார், இப்பேற்பட்டவங்களை நாம என்ன சார் பண்ண முடியும்? உறவாடி கெடு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சார்? ஆமா, அவங்கள நேரடியா யாராலையும் மோத முடியாது. அவனை எதிர்த்து ஒருத்தர நிக்க முடியாது. இப்ப நாம இந்த மீட்டிங் இங்க போறதுக்கு காரணமே அவனுங்கதான். அவனுங்களை பத்தி யாரு எங்க பேசினாலும் அவனுங்க காதுக்கு போயிடும். அவனுக்கு ஆளு எங்க எப்படி இருப்பானுங்கன்னே தெரியாது. அவனை பத்தி அவனுக்கு எதிரமா யாரு எங்க மீட்டிங் போட்டாலும் அந்த இடம் காலி. அவனுக்கு எங்கெங்க ஆள் இருக்குது இதெல்லாம் எப்படி கண்காணிக்கிறானுங்க எதையும் நம்மளால யோகிக்க கூட முடியாது. கழுகு பார்வை, கழுகு மாதிரி யோசிப்பானுங்க. அவனை வீழ்த்ததுக்குன்னு ஒருத்த பிறந்ததான் சரித்திரமே இல்ல. சார், அப்பேற்பட்டவங்கள நாம என்ன சார் பண்ண முடியும்? அவங்கள அப்படியே விட்டுற வேண்டியதானே சார்? எப்படி விட முடியும்? 8 பட்டி, அப்புறம் 14 பட்டி ஆகும், அப்ப 32 ஆகும். இந்த மாநிலத்தை அவங்க கையில் எடுத்துருவானுங்க. ஆனா இது வரைக்கும் எடுக்கல சார். அவங்களுக்கு தேவைப்படலன்னு தானே அர்த்தம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வீட்டுல செம்பலிங்கன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு மர்ம முடிச்சு நிறைஞ்சவன். அவனை பத்தி நம்மளால யோகிக்க கூட முடியாது. என்ன சார் சொல்ல வரீங்க? அவனுக்கு அவன் எல்லைய பெருசாக்கிக்கிட்டே போகணும்.
அதுல அவனை அடிச்சுக்கவே முடியாது. புரியல சார். ஆமா, 8 பட்டியும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அவங்க தாத்தா அதுல 7 பாகமா பிரிச்சாரு. பிரிச்சு ஒரு பகுதியை மட்டும் செம்பலிங்க கோட்டையா மாத்தினதா வரலாறு இருக்குது. ஆனா அது அவர் ஏமாத்திட்டாங்கன்னு சில தகவல்கள் வருது. இன்னொன்னு நிறைய அரண்மனைகளை அவர் உருவாக்கியிருக்கானோ, தான் நெருங்கிய தோழனுக்கு அதுல பாதி அரண்மனையை கொடுத்துட்டதாவும் வரலாறு இருக்குது. அது உண்மையா என்னன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு சார்? இருக்குது, காரணம் இருக்குது. தாத்தாவை ஏமாத்தினாங்களோ இல்லன்னா தாத்தா தெரியாம ஏமாந்தாரோ இல்ல தாத்தா நல்லவரா இருந்து இதெல்லாம் கொடுத்தாரோங்கிறது இந்த கிங்ஸினுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவன் நினைச்சதா அவன் அடையணும். சொல்ல போனா அரக்க. இயற்கையாவே அவனுக்கு மத்தவங்க அவனை பார்த்து பயப்படுறதும் பிடிக்கும். என்ன சார் சொல்றீங்க? தாத்தா இழந்த கோட்டைய 16 வயசுல கைப்பற்றிட்டான். 16 வயசுல 18 பட்டி கோட்டையும் கைப்பற்றினவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும். அதுவும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து அந்த வேலையை பார்த்தான். 16 வயசுலயா? அவன் பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளியில சொல்ல ஆரம்பிச்ச உங்க நாடி நரம்பெல்லாம் சிலுத்து போயிடும். அந்த காலேஜே அவனை பார்த்து பயப்படுறதுக்காக இவனே ஒரு காரியத்தை உருவாக்கினான். அங்க கலவரத்தை உண்டாக்கினான். அங்க இவனே போய் தீர்த்தும் வச்சான். காலேஜ கைப்பற்றினான். இன்னைக்கு அந்த காலேஜ் அவன் கண்ட்ரோல். டோட்டலா அவன் பேருக்கே மாறி போச்சுது. அவன் என்ன பண்ணுவான், யாது பண்ணுவான், நீ அவனை பார்த்தா கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கிங்ஸ்ங்கிற பேர்ல ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல அவன் அப்பவே வேலைய ஆரம்பிச்சான். 3 வருஷம் கோட்டைய கைப்பற்றினான். தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா. வெளியில இருக்க அண்ணன் மாரெல்லாம் இங்க வரவழைச்சான். கோடி கட்டி பிறந்துகிட்டு இருக்கான். இவனை இப்படியே இப்படி விட சொல்றீங்க? அவன் விட மாட்டான். அவன் ஆளணும்னு நினைக்கிறான். ஆள பிறந்தவன் சத்தியமா ஆளணும் தான் நினைப்பான். யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை மாத்திக்கவே மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, அவன் தன்னை மாத்திக்கவே மாட்டான். மாத்திக்கிட்ட மாதிரி வேணா பண்ணுவான். அவன் மாறினதா சரித்திரமே இல்ல. அவன் வெளியில ஒரு குணம், உள்ளுக்குள்ள ஒரு குணம். உள்ளுக்குள்ள கெர்ச்சிக்கிற சிங்கமா இருப்பான். வெளியில பல பெண்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பேரழகனா இருப்பான். ஆனா இவனா இது பண்ணனா அப்படின்னு ஒரு பச்சை புள்ள கூட கை காட்டி சொல்லாது. அப்படி இருப்பான். வித்தியாசமான கேரக்டரா இருக்குது சார். அம்மா, வித்தியாசமான கேரக்டர் அவங்ககிட்ட போய் சிரிச்சிடாத. நீ நாளைக்கு உசுரோட இருக்க முடியாது. அவன் எல்லாத்திலுமே தனக்குன்னு ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை வச்சிருப்பான். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கூட நான் வர மாட்டான். படிக்கிற காலத்துல காலேஜ் பிள்ளைங்களே அவனை சுத்தி சுத்தி வந்தது. ஒரு புள்ள கூட இப்ப உருப்படியா இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவனை யாரும் பார்க்க கூடாது. தன்னை தான் அனுமதி இல்லாம எவளும் பார்க்க கூடாது அப்படிங்கிற கொள்கை உடையவன். அட பாவி. அப்படின்னா அவனுக்கு இந்த காதலுக்கு இதுல எதுவும் இல்லையா? இப்ப அங்கதான் பிரச்சனை. என்ன சார்? அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறான். அதான் லவ்வே அவனுக்கு ஆகாத சார். ஆனா மனைவி இருக்கிறான் அப்படின்னு அதுல ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஆனா அது எப்படி என்னன்னு எதுவும் தெரியாது. அது ரீசெண்டா தான் பத்திரிகைகளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே அவன் பேரை சேஞ்ச் பண்ணிருக்கான். இசை. அது காதலியா மனைவியாங்கிறது சரியா தெரியல. ஆனா அவ மேல இவனுக்கு உசுர இருக்கிற மட்டும் தெரியும். ஏன்னா அவ்வளவு லேசில தான் சொத்தை என்னைக்கும் மாத்துறவன் கிடையாது இந்த கிங்ஸ். இப்போ நாம அரசாங்கத்துக்கு நம்ம அவன் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும்னா நமக்கு அந்த பொண்ணு தேவை. என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணு மூலமா தான் அந்த கோட்டையை நாம கைப்பற்றணும். அந்த கோட்டையை மட்டும் கைப்பற்றினா அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வருமானம். சார், அது சாத்தியமாகுமா சார்? உறவாடி தான் கெடுக்க போறோம். உள்ள போய்தான் நமக்கான ஆதாரம், எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். ப்ரூஃபோட தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். சார், அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ ஃபைல் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் லெவலையும் அவனுக்கு கேஸ் இருக்குது. ஆனா அது எத்தனையும் தகடு பொடியாக்கிட்டானுங்க. இந்த கேஸ மட்டும் நாம கையில எடுத்து அவனுக்கு எதுவும் ஆதாரத்தை நம்ம ரெடி பண்ணிட்டா இந்த சிஐடியில நாம தான் டாப். சார், அவனுங்க பத்தி சொல்லும் போதே பயமா இருக்கு சார். எப்படி? ரீட்டா, சார், அந்த காதலிய அவர் மனைவியா என்ன நமக்கு தெரியாது. அந்த பொண்ணை நீங்க தான் கண்காணிக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பண்றவங்களுக்கு ஊருக்குள்ள எதிரிலாம் இல்லாமலாம் இருக்காது. அந்த எதிரி யாருன்னு நாம கண்டுபிடிச்சு எதிரியும் ஃப்ரெண்ட் ஆகணும். அப்படி ஆகிட்டோன்னா அவங்கள பத்தின ரகசியத்தை எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். அதான் அந்த ஊருக்குள்ள லேஸ்ல போக முடியாது சார். அதான் ஃபர்ஸ்ட் ரீட்டா அங்க போவா. இங்க பாருமா, இது வரைக்கும் நாங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கும் அந்த ஊர்ல சில எதிரிகள் இருக்கதான் செய்யறாங்க. இவ்வளவு நாளும் வெளிநாட்டுல இருந்துட்டு இப்பதான் பண்ணையார்பட்டில வந்திருக்காங்களாம். அவங்களும் பிசினஸ் மேன்கள் தான். அவங்க குடும்பம் செம்பலிங்க குடும்பத்துக்கு பகன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, மகாதேவன் அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது. அவரும் நம்பர் 1 பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, அவர் ஒரு சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப அந்த ஊர்ல இருக்கதா தான் கேள்விப்பட்டேன். அவர் பயங்கர புத்திசாலி. தன்னுடைய அதிக பேச்சு திறமையால எப்பேற்பட்டவன் வாயில இருக்கிற உண்மையும் தெளிவா கக்க வச்சிருவாரு. புத்திசாலி, படிச்சவரு.
அவர் இப்ப சயின்டிஸ்ட். அவரும் புரியாத புதிரா தான் இருக்காரு. அவர் எதுக்காக சயின்டிஸ்ட் வந்து வெளியில வந்தாருன்னு தெரியல. அவரும் இப்போ அந்த ஊர்ல தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். கவர்மெண்ட்ல தான் உள்ளூர் ஊர்காவல் படையில இருக்கதா கேள்வி. சயின்டிஸ்டா இருந்தவரை ஊர்காவல் படையில எப்படி சார்? சார் ஏதோ இடிக்கி சார், தெரியல. நம்ம உள்ள போனாதான் தெரியும். ஊர்காவல் படை போலீஸ் மாதிரி அதுலதான் இப்போ 8,000 ரூபாயோ 7,000 ரூபாய் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருக்காராம். சார் கோடி கோடிய சம்பளம் வாங்குறவர் எப்படி சார்? ஏன் எதுக்குன்னு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க ஊருக்குள்ள நம்ம போனாதான் கண்டுபிடிக்க முடியும். அதான் அந்த ஊர் மர்ம ஊராச்சே. ரீட்டா, நாம 2 பேரும் தகப்பம் புள்ளியா தான் அந்த ஊருக்குள்ள போக போறோம். தினசரி வேலை பார்க்குற தினக்கூலியா தான் அந்த ஊருக்குள்ள போக போறோம். 6 மாசத்துக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊருக்குள்ள போகணுமே சார். அது எப்படி போக முடியும்? பாதியை கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், எனக்கு வலிடுறா, நான் வீட்டு கிளம்புறேன். சொன்னா கேளுங்க, மணி 3 தான் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் தூங்குங்க. காலைல 5:30 போங்க. நீயாட்டா எனக்கு ஆர்டர் போடுறது இல்ல? தெளிவாக கேட்க, நீயாட்டா எனக்கு ஆர்டர் போடுறது? இருங்கடா, உங்களெல்லாம் கூண்டோட புடிச்சு உள்ள போடல. இல்ல உங்களை கூண்டோட புடிச்சு போறதுக்கு ஒரு கூட்டம் வராமல போயிடும். ஏய், நீங்க உள்ளூர்ல மட்டும்தான் சகவாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். வேல்டு லெவல்ல வச்சிருக்கீங்கல்ல, கூண்டோட உள்ள தருவாங்க. பாத்துக்கிட்டே இருங்கடா. நாளை எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சரிங்க மாமா, படுங்க. ஏய், என்ன நீ கோவப்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? யாரு? நான்? ஆமாடா, நீ தான் என்ன கோவப்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. அது சரி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேற போட்டோ இருந்தது. ஏக போட்டோ இருக்குது. அது அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். எடுத்த போட்டோ எல்லாம் பாக்கணும்ல. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீ என் பொண்ணு மனசை மாத்தி அவளை கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்ச. நீ எல்லாம் என் பொண்ணு மனசை மாத்த முடியாது. அதுக்கு முன்னாடி நான் மாத்திடுவேன் என் பொண்ணை. சரி, படுங்க மாமா. ஏன் நீ படுக்க வேண்டியதுனே? நான் இப்படிதான் இருப்பேன். வீட்டுல எல்லாரும் தூங்கியாச்சு, தூங்குங்க. ஏன் எல்லாரும் மொட்டை மேல தூங்குறாங்க? எனக்கு மட்டும் என்ன இது? உங்களுக்கு ஒத்துக்கிடாதுல? அதான். அது என்ன ஓரமா எனக்கு கொடுத்துருக்க? என் மாமா வச்ச. நான் தூங்க மாட்டேன். நான் இப்படியே தான் நிப்பேன். சரி, எனக்கு 8 மணிக்கு கடை சாப்பாடு திறக்க போகணும். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீங்க அப்படியே நின்று வேடிக்கை பாருங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் எப்படி வேடிக்கை பார்க்கணும்? நான் இப்படி நின்றுட்டு இருப்பேன். சரி, நின்றுட்டு இருங்க, நான் தூங்க போறேன். என்ன பசுக்கணும் தூங்கிட்டா? ஏய் இருடா, உன்னை நான் எப்படி வெளியே சிக்க வைக்கிறேன் மட்டும் பாரு. உன்னை கூண்டோட பிடிச்சிட்டு போயிடாங்கடா. அதுக்கு சாட்சி கைக்கு போறதே நான் அதை பாத்துக்கிட்டே. கொட்டாய விடுற, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. என்ன இப்படி தூங்குதா? என்னடா இப்படி கண்டு தூங்கிட்டு இருக்க? இப்ப நீ கோட்டையை பாதுகாக்கிற லட்சணமாடா. படுத்தோன்னு தூங்கிட்டா? என் மோளுக்கு ஏன் கொரட்டையே ஒத்துக்கிட மாட்டேங்குது. நீ இப்படி கொரட்டை போட்டு தூங்குனா என் மோ எப்படிடா தூங்குவா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்குதான். ரொம்பதான் அசதியா இருந்தானோ? இல்ல நான் தூங்க மாட்டேன். இன்னும் 2 மணி நேரம் தான். 5:30 மணி ஆகும். வீட்டை பக்கம் ஓடிடும். அது வரைக்கும் தூங்க கூடாது. நான் வீட்டுல போய் தூங்கிடுவேன். இவன் ரூம்ல நான் தூங்க மாட்டேன். கொஞ்ச நெஞ்ச பேச்ச பேசுறீங்க. சரி, கிளம்புவோம். பண்டிச்சா எடுத்து வா. 4 மணி தான் ஆகுது. எங்க கிளம்பிட்ட? அது வந்துனே. மாமா தூங்கிட்டு வரேன் இந்த நேரத்துல. சரிடா, அங்க கவிதை சாரணி இருந்தானுங்க. சீக்கிரம் வர சொல்லி. சரிங்கண்ணே. கோவத்தை எதுவும் காட்டிட மாட்டிய? இல்லைண்ணே. போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இரு. டேய், ஒரு நிமிஷம் இரு. என்னண்ணே, நீ இசையை பார்க்க போற மாதிரி தெரியலையே? அது இல்லண்ணே, இசை நான் பார்க்க போறேன். ஏய், என்னமே என்கிட்ட நீ மறைக்க? என்ன தொட? இருங்க. நம்ம கோட்டையை பிடிக்கிறதுக்கு பல டீம் உருவாயிருக்குது. எவனும் தொட முடியாது. என்ன டென்ஷன் ஆகுற? கூட்டமா படையெடுக்கிறாங்கண்ணே. பிடிச்சவனுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. படையெடுத்து கூட்டமா வருவாங்க. அதான் கொஞ்சம் ஊருக்கு வெளியில இவங்க முடிக்க போறேன். முடிச்ச வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு வரேன். பிறந்த அடையாளமே இருக்கக்கூடாது. யாரு கோட்டையை யார் கைப்பற்றுறது? நம்மளெல்லாம் பார்த்தா
லுங்கியும் பண்ணின்னு போட்டலையில சாதா நினைச்சிட்டானுங்களா உள்ள நாம யாருன்னு காட்டிட்டு வாடா